நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு என்னாச்சு அனு? எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ உன் ஹஸ்பண்ட மிஸ் பண்றல்ல. இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இது? கல்யாணம் ஆகுது, அன்னைக்கே ஹஸ்பண்ட் படுத்த படுக்கையே ஆயிடுறாரு. நான் இந்த நிலைமையில இருந்திருந்தா தாங்கிருக்கவே மாட்டேன். உனக்கு மனதைரியம் ரொம்ப அதிகம், விடாம ஸ்ட்ராங்கா இருக்கியே. ரொம்ப நாள் ஆச்சுல நீங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சு. சரியான ஆளு நீ. சின்னதா ஒரு க்ளூ கூட கொடுக்காம வேலையை முடிச்சிட்ட. தெரிஞ்சிருந்தா நான் தேவையில்லாம குமார் சார சந்தேகப்பட்டிருப்பேனா? நான் நினைச்சேன் நீயும் குமார் சாரும் லவ் பண்றீங்கன்னு. அத பத்தி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியும் இருக்கேன். சாரி. சரியா? மனோ சாரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவருக்கு இப்படி எல்லாம் நடந்தது நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. ஆபீஸ் வேலையை பத்தி உனக்கு தெரியும்ல, அதனாலதான் என்னால வர முடியாம போயிடுச்சு. நான் விசாரிச்சேன்னு அவர்கிட்ட சொல்லு. அனு, எங்க போற? நான் லீவ் லெட்டர் மெயில் பண்ணிருக்கேன். குமார் சார் வந்தா சொல்லிடு, நான் ஆபீஸ் வந்துட்டு போயிட்டேன். பாவம், புருஷனை பிரிஞ்சிருக்க முடியல போல இருக்கு. எப்படியோ குமார் சார் ஃப்ரீ ஆயிட்டார்ல, எனக்கு அது போதும். என் மனசுக்கு நிம்மதியே இல்ல மனோ. நீங்க இன்னும் கொஞ்சம் கட்டாயப்படுத்திருந்தா அனு போயிருந்திருக்கவே மாட்டா. ஆபீஸ்க்கு அவ அப்பாவும் கூட போயிருக்காருல, அதனால பயப்பட வேண்டாமா, எதுவும் ஆகாது. என்ன அவன் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டான். எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடுவேன்னு. அவ அதை ஏத்துக்கலனா அவன் கூட்டிட்டு போயிடுவானா. இத நம்மளால தடுத்து நிறுத்த முடியல. உன்னை பத்தி நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நானா உன்னை இந்த விஷயத்துல கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்க கூடாது. என்னம்மா இது? நான் தானே ஆசைப்பட்டேன் அனு கூட சேர்ந்து வாழணும்னு. நீங்க அதை நடத்தி வச்சீங்க. வேற என்னமா தப்பு பண்ணீங்க? இப்படிலாம் நடக்கும்னு நாம கனவா கண்டோம். கிரண் உண்மையெல்லாம் அவகிட்ட சொன்னா அவ வெறுக்க போறது என்னையதான் இருக்கும். இவ்ளோ நாளா எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டியேன்னு அவ என்ன அசிங்கப்படுத்துவா. பழசு எதுவும் தெரியாம அவ என்ன காதலிச்சா, கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. கழுத்துல தாலி கட்டின உறவு மட்டும்தான். கிரண் அனு கூட ரொம்ப நாள் வாழ்ந்தவர, அவங்களுக்கு ஒரு குழந்தையா இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சா அனு கிரண் கூட போயிடுவா. என்னை விட்டுட்டு அவ போயிடுவா. ஏய், நீ அப்படியெல்லாம் யோசிக்காத மனோ. அனுவுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். பெத்த குழந்தை அளவுக்கு பிடிக்காதமா என்ன? அனு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இனிமே இல்ல. அவளோட புருஷன் இறந்துட்டாங்கிற நம்பிக்கையில தான் நான் அவளை கல்யாணம் பண்ண. கிரண் தான் அவளை முன்னாடி கல்யாணம் பண்ணவர்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா
நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். இனிமே என்னால அப்படி பண்ண முடியும்னு எனக்கு தோணலம்மா. எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கணும். தப்பு என் பேர்ல தான். எல்லாம் ஏன் தப்புதான். என்னால தாங்க முடியற வழியை விட இது ரொம்ப அதிகமா இருக்குமா? ஜூலி, உள்ள வாங்க. எஸ், ப்ளீஸ் கம். என்ன சார்? அனு எங்க வரலையா? வந்தாங்க, ஒர்க் பண்ற மாதிரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமா சார், லீவ் லெட்டரை உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அவகிட்ட நான் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தேனே. அவளுக்கு லீவ் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லியிருந்தேனே. நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க, போயிட்டாங்க. அவளை எப்படி சார் குறை சொல்ல முடியும்? யாரா இருந்தாலும் இங்க எப்படி சார் உட்கார முடியும்? ஹனிமூன் ட்ரிப்க்கு போக வேண்டிய டைம்ல இப்படி எந்திரிக்க கூட முடியாம புருஷன் வீட்ல இருக்கும்போது அன்பு இருக்க மனைவியால விட்டு விலகியே இருக்க முடியாது. நிறுத்து. இல்ல சார், நான் சொல்ல வந்தது. நிறுத்துன்னு சொல்றேன்ல. நீ போய் உன் வேலையை பாரு. சார், நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார், பர்மிஷன் கேட்காம உள்ள வந்ததுக்கு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இனிமே வரவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. சார், என்ன ப்ராப்பரா அனுப்பி வைக்கலாம்ல. எதுவும் இல்லைனாலும் கொஞ்ச நாளைக்கு இங்க நான் வேலை செஞ்சிருக்கேன்ல. நீங்க என்ன விளையாடுறீங்களா? சார், எந்த காரணமும் இல்லாம நீங்க என்ன அனுப்பிட்டீங்க. வேணும்னா நான் போராடலாம், இல்ல ஆபீஸ்க்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுடைய இந்த கேவலமான ஆபீஸ்ல வேலை பார்க்க நான் இனிமே விரும்பல. நான் மட்டும் இல்ல, என்னுடைய பொண்ணும். இங்க வந்திருந்தா இப்ப திரும்பவும் போயிட்டா. இனிமே அவ இங்க வரமாட்டா. நானும் அவளை விட மாட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன், உங்க எண்ணம் என்கிட்ட நடக்காது. நடக்குமா நடக்காதான்னு பாப்போம். அப்போ நான் நினைச்சது சரிதான். அப்போ ஆல்பத்துல இருந்து போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்தது நீங்க தான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்க நல்லா நடிக்கும் போதே எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு. நான் மனோவை ஏதாவது பண்ணிடுவேன்ற பயத்துல தானே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்தீங்க. நல்லா இருக்கு. புத்திசாலித்தனமா என் முதுகுலே உட்காந்து என் காதையே கடிச்சிட்டீங்க. இப்போ அவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. என் வாழ்க்கையில நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அது உங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க சார், நான் உங்க ஆல்பத்துல இருந்து எந்த போட்டோ எடுக்கல. நீங்க என்ன சந்தேகப்பட்டப்போ எனக்கு ஒரு டைரி கிடைச்சது. நான் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் மகளுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தாலி கட்டியிருந்தீங்கன்னு. உண்மையை சொல்லட்டுமா, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல எனக்கு அன்பு, மரியாதை, பாசம் எல்லாமே இருந்தது. மனோக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப தப்புன்னு சொல்றதுக்காக தான் நான் அங்க போனேன் சார். ஆனா அவ என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னப்போ அவ செஞ்சதுதான் சரின்னு எனக்கும் தோணுச்சு. நீ என் பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க. அது அப்போ. இப்போ நான் வேற ஆளு. என்னோட அணுவை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன். உங்களோட அணு இல்ல, மனோவோட அணு.
அப்படி சொல்றதா சரி. சட்டப்படி நீங்க எங்களை பிரிக்காத வரைக்கும் அவ ஏன் அனுதான். அதை யாராலையுமே மாத்த முடியாது. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவளை உங்க பொண்டாட்டியும் மனோவும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியாவது அவங்க உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல. எதனால? உண்மைய சொன்னா அவ என்னை தேடி ஓடி வருவா. இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருந்திருக்க மாட்டா. இப்போவும் நான் அதை நம்புறேன். உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அனு கண்டிப்பா என் கூட வந்துருவா. ஒருவேளை அவ வரலன்னா நீங்க கட்டாயப்படுத்தி அவளை கூட்டிட்டு போவீங்க, அப்படித்தானே? இன்னைக்குதான் நீ சொன்ன அந்த நாள். ஆமா, நிச்சயம் அப்படிதான் செய்வேன். அப்படி நடந்துச்சுன்னா நீ உயிரோட இருக்க மாட்ட. அத சொல்லதான் நான் இப்ப இங்க வந்தேன். கொன்னு போட்டுருவ உன்னை. அவ மனசுல இப்ப நீ இல்ல, மனோ மட்டும் தான் இருக்கான். அவ எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ அவளை இனிமே பார்க்கவும் கூடாது, போனும் பண்ணக்கூடாது. சார், நான் ரொம்ப நாளா ஜெயில இருந்திருக்கேன். திரும்ப போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. அது என் குடும்பத்துக்காக நினைக்கும் போது இன்னும் சந்தோஷம்தான். அவங்களுக்காக எதுவும் பண்ண இது வரைக்கும் என்னால முடியல. இந்த ஒரு விஷயத்தையாவது நான் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. இனிமே நீங்க அணுவை பார்க்க கூடாது. வரட்டுமா சார்? செத்தாலும் பரவாயில்ல, நான் அனு கிட்ட உண்மையை சொல்லுவேன். அவளை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். எல்லாம் அம்மாக்கு மட்டும் இல்ல, மனோக்கும் தெரியும். அம்மா மனோ கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, அம்மா எதுக்காக என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க? அனுவா? ஹலோ அனு, நீ எங்க தான் இருக்க? நான் ஆஃபீஸில் பெண்டிங் ஃபைல்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்க வந்துட்டு மறுபடியும் எங்கே போயிருக்க? ஓ அப்படியா? சரி, நான் அங்கே வரேன். நானும் உங்ககிட்ட முக்கியமாக பேச வேண்டியது இருக்கு. ஓகே. என்னாச்சு உங்களுக்கு? ரெண்டு பேரும் மௌன விரதம் இருக்கீங்களா என்ன? அப்படின்னா மௌன விரதத்தை முடிச்சிட்டு சந்தோஷமா பேசுங்க. நீங்க கிரணை பாத்தீங்களா? பார்க்க மட்டும் இல்ல, நான் பழைய ராமச்சந்திர மாதிரி ரெண்டு வார்த்தை பேசவும் செஞ்சேன். ஆபீஸா இருந்ததுனால அடிக்காம விட்டுட்டேன். பாவம், அவன் பயந்து போயிட்டான். நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வரும் அனு கூலா திரும்பி வரும்போது. அணுக்கிட்ட அவன் எதையுமே சொல்ல மாட்டான். அணுவை அவன் கூட்டிட்டு போக மாட்டான். அப்படி கூட்டிட்டு போனா நான் அவனை கொன்னுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போவேன்னு சொன்னேன். சொன்ன மாதிரி செய்யறவன் தானா? முன்னாடி இவ என்கிட்ட ஒரு நாளைக்கு 100 தடவையாச்சும் சொல்லுவா, உங்களால நாட்டுக்கும் வீட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. இப்படியாவது நான் உங்களுக்கு பிரயோஜனப்படுறேன். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு அவன் வாய்ப்பு கொடுக்க மாட்டான்னு தான் நம்புறேன். நீங்க பயப்படாம இருங்க, எதுவும் ஆகாது. ஒருவேளை அவன் இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுவான். அனு அங்க இல்லையா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அவன் அங்க இருந்து லீவ் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்நேரம் அனு வீட்டுக்கு வந்திருக்கணுமே.
திரும்பவும் டென்ஷன். அவ வந்துருவா. அவ ஏதாவது பொருள் வாங்குறதுக்காக டவுனுக்கு போயிருப்பா. எப்படியா இருந்தாலும் அந்த விஷயம் முடிவுக்கு வந்துருச்சு. அணுவும் கூட இந்த வீட்டில தான் இருப்பா. என்ன போதுமா? ஹை, சிரிப்பை பாத்தியா அவனுடைய முகத்துல? இனிமே எப்பவும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் இந்த வீட்டுல. நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்குல்ல? என்ன பத்துமா? அனு, நீ ஆஃபீஸ்க்கு வந்ததானே? அப்புறம் எதுக்காக லீவ் லெட்டர் மெயில் பண்ண? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க பேச போறது ஆஃபீஸ் விஷயமா இருக்கும்ல சார்? நான் என் வாழ்க்கையை பத்தின ஒரு சில விஷயங்களை சொல்லணும். உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும். அதனால தான் நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். மனோவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாரதிங்கிற டாக்டர் கேட்ட கேள்வியில இருந்து தான் என் மனசுல இந்த கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சது. அத ஸ்ட்ராங் ஆக்குனது நீங்களும் மனோவும் பேசிட்டு இருந்த விஷயம்தான். நீங்க பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன். எனக்கு பழைய விஷயம் எதுவும் ஞாபகம் இல்லைன்னு நீங்க மனோ கிட்ட சொன்னத நான் கேட்டேன். நான் கூட இப்ப தெரிஞ்சுக்கிட்ட என்னோட ரகசியத்தை உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு ராத்திரி உன்னை கூட்டிக்கிட்ட டாக்டர் கிட்ட போனோம்ல, அன்னைக்கு அவங்க என்கிட்ட இதை பத்தி சொன்னாங்க. எதனால நீங்க இத பத்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லல? நான் சொல்லி உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு தான். உன்னோட அம்மாவும் மனோவும் சொல்லாத விஷயத்த நான் ஏன் சொல்லணும்னு தான். அது மட்டும் கிடையாது, நீ இதை எப்படி ஏத்துக்குவேன்னு தெரியல, அதனால மட்டும்தான். எனக்கு இப்பவும் எதுவுமே புரியல சார். எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சாங்கன்னு. என்ன அவங்க ஏமாத்திட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. இந்த நோய்க்காக இது வரைக்கும் அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல. ஞாபகம் எல்லாம் திரும்ப வரும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியும் கூட அம்மா அதை பண்ணவே இல்லை. எல்லாம் தெரிஞ்ச மனோவும் அதை என்கிட்ட சொல்லல. டாக்டர் என்கிட்ட இதை சொன்னப்போ முதல்ல போய் இத மனோ கிட்ட தான் சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் வேண்டான்னு நினைச்சேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுற விளையாட்டு தானே இது. ஆனா எனக்கு யார்கிட்டயாவது என் கவலைய சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான் உங்களை பார்க்கணும்னு நான் சொன்னேன். எனக்கு உங்களோட உதவி வேணும். எனக்கு ஏதாவது நல்ல டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். என்னோட ஞாபகம் எல்லாம் திரும்ப வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அனு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி இருக்காரு. உனக்கு சம்மதம்னா நம்ம வேணா அவரை போய் பார்க்கலாம். உன்னோட நோயை அவரால் கண்டிப்பா சரி பண்ண முடியும்னு நான் முழுசா நம்புறேன். உங்களுக்கு அவர் மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்தா நாம அவரை போய் பார்க்கலாம். சரி, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். அவர் ஆசிரமத்தில் இருந்தாருன்னா நம்ம போய் பார்க்கலாம். நம்ம விஷயத்தை போய் இப்ப சொன்னா அவ ஏத்துக்க மாட்டா. அவ நோயை பத்தி சொன்னதுனால நம்ம கேலி பண்றோம்னு நினைப்பா. அவ என்னை பத்தி தப்பாவும் நினைச்சுக்குவா. ட்ரீட்மெண்ட் பண்ணா அவளுக்கு ஞாபகம் திரும்பி வரும்னா நம்ம அதை பண்ணலாம். அப்ப எல்லாம் ஞாபகம் வரும்ல, அது போதும். நான் சொல்லி அவளுக்கு தெரியறத விட அவளா தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அப்பதான்
அவ மனோ கிட்ட கொஞ்சம் விலகியே இருப்பா. அதனால இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம். அனு ஆபீஸ்ல இல்லைன்னு தானே சொன்னாரு. அப்ப அவ எங்க போயிருப்பா? போன்ல யாரு? அம்மாதான். நான் கட் பண்ணிட்டேன். ஓ, என்ன அனு, எதுவும் பயமா இருக்கா? இல்ல. சரி வா. நீங்க முன்னாடி எல்லாம் அடிக்கடி இங்க வந்துட்டு போவீங்கல்ல? ம், இங்க வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. இவங்க இவங்களோட பிரச்சனை பத்தி சொன்னப்போ உங்களை வந்து பார்த்தா சரியா இருக்குன்னு தோணுச்சு. அதான் கால் பண்ணேன். இவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்க? இவங்க ஃப்ரெண்டு தான். நாங்க ஒரே ஆஃபீஸ்ல தான் வேலை செய்றோம். சொல்லுங்க, என்ன உங்களோட பிரச்சனை? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.